எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் மதுரையில் இருக்க ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் தேட்டரான தங்கரிகள் தேட்டரை பற்றி டீட்டெயில் ரிவ்யூ பார்க்கலாம். இந்த தேட்டரோட டீட்டெயில்ஸ்லாம் நிறைய பேருக்கு தெரியும். நம்ம அதனால் டைரெக்டாக வீடியோக்குள்ளேயே போய்க்கலாம். இந்த தேட்டரோட பாக்ஸ் ஆஃபீஸ் வந்து தேட்டரோட என்ட்ரன்ஸ்லேயே இருக்குது. நீங்கள் உங்கள் டிக்கெட்டை கனெக்ட் பண்ணிக்கலாம். ஆன்லைனில் புக் பண்ணுறவங்க புக் மை ஷோவில் புக் பண்ணிவிட்டு நீங்கள் டைரெக்டாகவே தேட்டருக்குள்ளே என்ட்ரு ஆகிடலாம். பார்க்கிங் வந்து பெரிய ஸ்பேஸ் இருக்குன்னே சொல்லலாம். இங்கே பைக்குக்கு 20 ரூபாவும், காருக்கு 50 ரூபாவும், ஆட்டோவும் பார்க் பண்ணுறாங்க 30 ரூபாவும் சார்ஜ் பண்ணுறாங்க. தேட்டருக்கு வெளியே வந்து தான் ரெஸ்ட் ரூம் போகிற மாதிரி இருக்கும். ரெஸ்ட் ரூம் நீட் அண்ட் க்ளீனாகவே மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்கன்னே சொல்லலாம். தேட்டரோட அவுட்லுக் பார்த்தா ரொம்ப பழைய தேட்டர் மாதிரி தான் இருக்கும். ஆனால் உள்ளே என்ட்ரான உடனே இன்டீரியர் லைட் எல்லாமே கரண்ட் அப்டேட்டில் தான் வச்சுருக்காங்க. ஃபுட்டுலாம் வந்து ஒரு மீடியமான வெரைட்டி ஃபுட்லேயே வச்சுருக்காங்க. மேக்ஸிமமாக லார்ஜ் பாப்கார்னை 130 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க. அதுக்கு மேலே ஃபுட்டு இல்லை. ஃபுட்டோட குவாலிட்டியும் நல்லாவே இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லலாம். இங்கே ஃபுட்டுக்கும் நீங்கள் வெளியே தான் வாங்குற மாதிரி இருக்கும். அதுக்கும் நீங்கள் யூபிஐ பேமெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு சிங்கிள் ஸ்க்ரீன் தேட்டர் தான். கிரவுண்ட் ஃப்ளோரில் என்ட்ரன்ஸ் இருக்குது. பால்கனி என்ட்ரன்ஸ் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு பால்கனி பற்றி பார்க்கலாம். இந்த பால்கனிக்கு இவங்க பிரின்ஸ்னு பேர் வச்சுருக்காங்க. இந்த பிரின்ஸில் ஒரே நேரத்தில் 120 பேர் ஒரே ஷோவில் உட்காந்து படம் பார்க்கலாம். ஏரோவில் எல்லாமே இவங்க கப்புள் சோஃபா சீட் தான் கொடுத்துருக்காங்க. மற்ற ரோ எல்லாமே கார்னரில் 2 சைட்லேயுமே கப்புள் சீட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. பால்கனி கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிறதுனால நீங்கள் கீழே குனிஞ்சு ஸ்க்ரீனை பார்க்குற மாதிரி தான் இங்கே ஸ்க்ரீன் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஏரோலாம் படம் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஃப்ளோர் வந்து படம் பார்க்குற ஃபீல் தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஏன்னா இது ஒரு மீடியம் ஸ்மால் சைஸ் ஸ்க்ரீன்னு நம்மளால் சொல்ல முடியும். இந்த பிரின்ஸ் கிளாஸுக்கு இவங்க 150 ரூபா டிக்கெட் பைசா சார்ஜ் பண்ணுறாங்க. இங்கே பால்கனியில் ஏசி ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. ஆனால் ஒரு 4 ஃபேன் ஓடிட்டுருக்கு. அது சில நேரத்தில் டிஸ்டர்ப் பண்ணுதுன்னே சொல்லலாம். சீட்டோட கம்ஃபர்ட்டும் ஸ்லைடிங் இல்லைனாலும் ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. ஆனால் நீங்கள் ஈஜி ரோலாக உட்காந்துங்கன்னா பின்னாடி உட்காரவங்க தலை மறைக்குது. நம்மளை கீழே கொஞ்சம் குனிஞ்சு உட்கார சொல்லுவாங்க. அது படம் பார்க்கும்போது ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணுதுன்னு நம்மளால் சொல்ல முடியும். கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க கிளாஸை 2 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று கிங், இன்னொன்று குயின்னு. கிங்குக்கும் குயினுக்கும் சேம் 150 ரூபா டிக்கெட் பைசா சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த கிங் அண்ட் குயின் ரெண்டுமே சேர்த்து 355 பேர் கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரே ஷோவில் படம் பார்க்கலாம். இந்த 3 கிளாஸையும் சேர்த்து இங்கே ஒரே ஷோவில் 476 பேர் உட்காந்து ஒரே ஷோவில் படம் பார்க்கலாம். மேலே எப்படி ஃபேன் ரன் ஆகுதோ பால்கனியில், அதே மாதிரி தான் கீழே கிரவுண்ட் ஃப்ளோர்லேயும் ஃபேன் ஒரு 4 ஃபேன் ரன் ஆகுது. ஆனால் அதுவும் ஏலேருந்து டி ரோ வரைக்கும் தான். மற்ற ரோ எல்லாமே ஏசி இல்லவே இல்லை. பால்கனியில் இருந்த ஏசி கூட சுத்தமாக கிரவுண்ட் ஃப்ளோரில் இல்லவே இல்லை. ஏசி ஆஃப் பண்ணால் எப்படி இருக்குமோ அதே ஃபீல் தான் எங்களுக்கு இருந்தது. அதனால் கிரவுண்ட் ஃப்ளோரில் ஏசியை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியே ஆகணும். நான் நோட்டீஸ் பண்ண விஷயம் என்னென்னா, இங்கே 2 ப்ரொஜெக்டர் யூஸ் பண்ணுறாங்க. அதாவது இன்டர்வலுக்கு ஒரு ப்ரொஜெக்டரும் படத்துக்கு ஒரு ப்ரொஜெக்டரும் ப்ளே பண்ணுறாங்க. இன்டர்வலுக்கு என்ன ப்ரொஜெக்டர் ப்ளே பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் படம் போடும்போது நெக் பிராண்ட் ப்ரொஜெக்டர் தான் யூஸ் பண்ணுறாங்க. இவங்க நெக் பிராண்டோட 4K RGB லேசர் ப்ரொஜெக்ஷனை யூஸ் பண்ணுறதா அவங்களே மென்ஷன் பண்ணுறாங்க. பிக்சர் குவாலிட்டி எல்லாமே நல்லாவே இருக்குது. இந்த சின்ன ஸ்க்ரீனுக்கு ஆப்டாகவே இருக்குன்னு சொல்ல முடியும். கிரவுண்ட் ஃப்ளோரில் ஏசியை தவிர்த்து இன்னொரு மைனஸ் என்னென்னா, ஸ்க்ரீன் பக்கத்தில் அந்த ரெஸ்ட் ரூம் எக்ஸிட் லைட் தெரியும். அது கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணும், பிரைட்டாகவே இருக்கும். அதே மாதிரி நீங்கள் தூணுக்கு பக்கத்தில் இருக்க ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற லைட்டும் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணே சொல்லலாம். இதை மட்டும் ஆஃப் பண்ணாங்கன்னா இன்னும் இங்கே நல்லாவே இருக்கும். எனக்கு இன்னொரு சர்ப்ரைஸ் தந்த விஷயம் இந்த தேட்டரில் என்னென்னா, இந்த ஸ்க்ரீனில் டால்பி அட்மாஸ் ஆடியோ சவுண்ட் யூஸ் பண்ணுறாங்க. முக்கியமாக இந்த ஸ்க்ரீனில் 64 சேனல் கொண்ட டால்பி அட்மாஸ் ஆடியோ சவுண்ட் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஆமாம், இந்த ஸ்க்ரீனில் மொத்தம் 44 சரௌண்ட் ஸ்பீக்கரும் 20 அட்மாஸ் ஸ்பீக்கரும் இருக்குது. சரௌண்ட் அட்மாஸ்க்கு எல்லாமே எமினன்ஸ் பிராண்டோட ஸ்பீக்கர்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. சவுண்ட் எஃபெக்ட்லாம் உண்மையிலே டாப் நாச்சாக இருக்குன்னே சொல்லலாம். சரௌண்ட் ட்ராவல் ஆகுறது நம்மளால் நல்லாவே ஃபீல் பண்ண முடியும். கிரவுண்ட் ஃப்ளோரில் எப்படி சப்போட பஞ்சு நம்மளால் ஃபீல் பண்ண முடியுமோ அதே பஞ்சு தான் பால்கனிலையும் ஃபீல் பண்ண முடியுது. அந்தளவுக்கு பவர்ஃபுல்லான சப் ஊஃபர்ஸை யூஸ் பண்ணுறாங்கன்னே சொல்லலாம். சவுண்ட் எஃபெக்டிங்க தரமாகவே இருக்குது. ஆக்ஷன் படம்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக என் எக்ஸ்பீரியன்ஸ் வேறு லெவலில் இருக்குன்னே நம்மளால் சொல்ல முடியும். ஓவராலாக எனக்கு இந்த தங்கரைகள் எப்படி இருந்ததுன்னா, வெளியே அவுட்லுக் ரொம்ப ரொம்ப பழசாக இருந்தாலும் உள்ள இன்டீரியர் சிம்பிள் இன்டீரியரோட லேட்டஸ்ட் டெக்னாலஜியை யூஸ் பண்ணுறது ரொம்பவே பெரிய விஷயம். சிங்கிள் ஸ்க்ரீன்லாம் மூடிட்டுருக்க இந்த நேரத்தில் இந்த மாதிரி ரெனோவேட் பண்ணது பெரிய விஷயம் சொல்லலாம். நெகட்டிவ்னா இந்த ஏசியை மட்டும் இம்ப்ரூவ் பண்ணாங்கன்னா இந்த தங்கரிகள் தேட்டர் இன்னும் வேறு லெவல் தேட்டரே நம்மளால் சொல்ல முடியும். எனக்கு முக்கியமாக இன்னொரு விஷயம் பிடிச்சது என்னென்னா, மூவி ஸ்டார்டிங் இன்டர்வல் படம் முடியும் போது ஒரு பெல் அடிக்கிறாங்க. அது பழைய தேட்டரில் பெல் அடிக்கிறது ஞாபகம் வந்துச்சு. நீங்கள் யாராவது இந்த தேட்டரில் படம் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கீழே கமெண்ட் சொல்லுங்கள். இந்த தேட்டரில் அட்மாஸ் டெமோ எதுவும் ப்ளே பண்ணலை. அதனால் நான் கியூபோட ஆடியோ டெமோவை அட்டாச் பண்ணுறேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.